அட ஈரோடு போல சீக்கிரம் புறப்பட்டு வா, இல்லைன்னா மூக்குல தும்பச்சாறு விட்டு ஆட்டி விட்டுரும். பொறுக்கி வச்சிட்டு இருக்க? ஈரோடு போய் கொடுத்தா காசு தருவாங்க. அளவுக்காகும். பழைய பட்டு புடவையா இருக்கு. பழைய பட்டு புடவை கொடுத்தா காசு கொடுப்பாங்க, காசு தருவாங்க. அதுக்குதான் கொண்டு வர. கிழிஞ்சிருக்கல? கிழிஞ்சிருந்தா கூட வாங்கிக்குவாங்க. பழைய பட்டு புடவை இல்ல. அதுக்கு இந்த பை தான் எடுத்துட்டு போவியா? ஏ நம்ம வீட்டுல இருக்கிற பழைய பட்டு புடவை, அந்த பட்டு புடவை கிழிஞ்சிருந்தாலும் சரி கொண்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு காசு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கடைக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆத்தாவோட பழைய பட்டு புடவையில எடுத்துக்கிட்டு நான் வந்த இடம் ஈரோட்ல இருக்கிற ஆர்கேவி ரோட்ல கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஏவிஆர் நகை கடைக்கு பக்கத்துல இருக்கிறதா பழைய பட்டு புடவை கடை. உள்ள போனோடனே நான் ஆத்தாவோட பழைய பட்டு புடவை, அப்புறம் அந்த பட்டு புடவையில கிழிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சேன். அதெல்லாம் அவங்க வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்தாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சரி சொல்லுங்க, இதெல்லாம் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி எடுத்துப்பீங்க? நான் வந்துங்க பழைய பட்டு சேலை வந்துங்க கிழிஞ்சு போன பட்டு சேலையெல்லாம் வந்துங்க பட்டு ஜரிகை கோசம் நான் வாங்கிட்டு இருக்கேங்க. வந்துங்க ஜரிகை வந்து காப்பல் சேருங்க, இது போகாதுங்க. இந்த மாதிரி ரெட் கலர் வந்தா போகாதுங்க. சரிங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்தா மட்டும் தாங்க வாங்குவோம். ஓகே. இதாங்க ஃபியூச்சர் இருக்குங்க. ஓகே ஓகே. ரெட் கலர் வந்தா இது வாங்க மாட்டாங்க. ஓகே ஓகே. இந்த சாரி மட்டும் தாங்க வாங்குவோம். கடை எந்த லொகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு ஆர்கே ரோடு கல்யாண் ஜுவல்லரி ஆப்போசிட் ஏவிஆர் நகர் கடைக்கு பக்கத்துல தான் நம்ம கடைங்க. எங்க பிரான்ச் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னையில இருக்குங்க நம்ம பிரான்ச்.